தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவரின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. இறைவா, இன்று உமது வார்த்தையை கேட்க எங்கள் இதயங்களையும் மனங்களையும் திறந்தருளும். உமது திருவுளத்தின்படி வாழும் ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு வழங்குவீராக. ஆமீன். வாருங்கள், இன்றைய இறை வார்த்தையை இறை பக்தியுடன் தியானிப்போம். முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 1-17 வரை. முதல் வாசகத்தின் சுருக்கம். அனனியா என்ற இறைவாக்கினர் 2 ஆண்டுகளுக்குள் பாபிலோனின் அடிமைத்தனம் முடிவடையும் என்று இறைவனின் பெயரால் அறிவித்தார். ஆனால் அந்த செய்தி இறைவனிடமிருந்து வரவில்லை என்பதை எரேமியா வெளிப்படுத்தினார். அனனியா மக்களை பொய்யான நம்பிக்கையில் வாழ செய்ததால் ஆண்டவர் அவர் மீது தீர்ப்பை அறிவித்தார். இந்த வாசகம் மனிதர்களின் விருப்பங்களை அல்ல, இறைவனின் உண்மையான வார்த்தையையே நம்பி வாழ நம்மை அழைக்கிறது. இன்றைய நற்செய்தி. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 22 முதல் 36 வரை. நற்செய்தியின் சுருக்கம். புயலில் சிக்கி தவிக்கும் சீடர்களிடம் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருகிறார். பேதுரு நம்பிக்கையுடன் அவரை நோக்கி நடக்கத் தொடங்கினாலும் அலைகளை பார்த்து அஞ்சியதால் மூழ்கத் தொடங்குகிறார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று அவர் கூப்பிட்டவுடன் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை காப்பாற்றுகிறார். பின்னர் புயலை அடக்கி அவரை அணுகிய அனைவரையும் குணமாக்குகிறார். இன்றைய இறை செய்தி. இன்றைய திருவார்த்தை இறைவனின் உண்மையான வார்த்தையை நம்பவும் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கவும் நம்மை அழைக்கிறது. அவரை நோக்கி நிலைத்திருப்பவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மாறாக நம்பிக்கையையும் அமைதியையும் சோதனைகளை வெல்லும் வலிமையையும் அருளுகிறார். சிந்தனை துளிகள். இறைவனின் வார்த்தையை விட மனிதர்களின் வார்த்தையை அதிகமாக நம்புகிறோமா? வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் பயத்தில் மூழ்குகிறோமா அல்லது இயேசுவை முழு நம்பிக்கையுடன் நோக்குகிறோமா? இன்று அஞ்சாதே, நான் தான் என்று நம்மை அழைக்கும் ஆண்டவரின் குரலை கேட்டு அவரது உண்மையிலும் அன்பிலும் நிலைத்திருப்போம். நிறைவு ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இன்றைய திருவார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. உமது உண்மையான வார்த்தையில் நிலைத்திருக்கவும் வாழ்க்கையின் எல்லா புயல்களிலும் உம்மீது முழு நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உமது சமாதானத்தால் எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய இறைவார்த்தை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இறைவார்த்தை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக.